ஹலோ ஆல் இப்போது கமருதீனுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபேன் மீட்டு நடத்திருக்குல்ல. யூஸ்வலாக வந்து ஃபேன் மீட்டில் வந்து ஒரு ஏசி ஹால் புக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நடப்பாங்க. ஆனால் கமரு வந்து வேண்டாம், நான் வந்து மக்களுக்கு நடுவில் இறங்கி போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பப்ளிக்காக ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சக்ஸஸாக முடிஞ்சுது. சரி, இப்போ அதை தொடர்ந்து இப்போது நிறைய ஃபோட்டோஸில் வந்து கமருதீனோட வந்து ஷேர் ஆகிட்டே வருது. ஸோ இதில் கமருதீனோட ஃப்ரெண்ட் இருக்குல்லையே போதன் ராஜ், அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க. கமருதீன் பாரு ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவரோட ஸ்டேட்டஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்து என்ன நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து கமருதீன் வெளியே வரும்போது அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே கொடூரமானது. எஸ்பெஷலி வினோத் திவ்யாவை சேர்ந்து. ஏன்னா இந்த விஷயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருக்கலாம், அதை பற்றி இனிமேல் நம்ம பேசி எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் கடைசியில் வெளியே வரும்போது கூட அவள் கூட சேராத, அவள் கூட சேர்ந்ததால் தான் வந்து உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வெளியே போய் கூட நீ யார் வேணா கூட கல்யாணம் பண்ண, ஆனால் பாரு கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை கொட்டுறாங்கல்ல. எதுக்கு அந்த அளவுக்கு வன்மம்? அந்த அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் தானே லவ் பண்ணி. இவங்க பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு பேரும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எப்படி சிம்பிளாக வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து நீங்கள் பழிய போடுறீங்க? ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிக் பாஸ் ஷோ நிறைய பேர் வந்து பாரு கமருதீனுக்காக தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் நடந்த பிறகு ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ பாரு தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் கமருதீனுக்கு எதுவும் தெரியாத மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பாருவை விட்டுறாதீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில் வந்து சேர்றதும் சேராமதும் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம்தான். பட் ஆனால் ஒரு சப்போர்ட் எப்போவுமே வந்து பாருவுக்கு தேவை. என்டையர் சோஷியல் மீடியாவே வந்து இப்போ கமருதீன் வந்து ஓகே நல்லவன் அந்த மாதிரி வந்து வெளியே வந்துடுச்சு. ஆனால் பாருவுக்கு மட்டும் அந்த ஒரு கெட்ட பேர் இருந்துகிட்டே இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம சொசைட்டி அப்படி தானே ட்ரீட் பண்ணும் பொண்ணுங்களை. ஆனால் பிக் பாஸ் ஷோன்னு சொல்கிறது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஷோ. இந்த மாதிரி ஷோலையும் வந்து அங்கே வந்து ஆணு பொண்ணு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு கண்டஸ்டண்ட்டே சொல்கிறாங்க, ஹோஸ்ட்டும் சொல்கிறாங்க, பிக் பாஸும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அது பாருவால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் ஏன் வந்து சொல்கிறாங்க? அப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்க? அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யா? ஆண் பெண் டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவளால் இப்படி ஆயிடுச்சு, லவ் கண்டனால இப்படி அவள் ஒன்றும் ஒன் சைடு லவ் பண்ணலையே, விரும்பி தானே பேசுனாங்க. அப்புறம் வந்து பழி மட்டும் பொண்ணுக்கு? ஏண்டா உங்களுடைய மைண்ட் செட் வந்து மாற்றவே மாற்றிங்களா? கமருதீன் வந்து கெத்தாக வந்து அவர் இறங்கி வெளியே வந்துட்டார். அவருக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்தாலே தெரியும். ஐம் ஹாப்பி ஃபார் தட். ஆனால் அந்த மாதிரி ஒரு ட்ரீட் வந்து ஏன் பாருவுக்கு கிடைக்க மாட்டேங்குது? பாருவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில், ஆனால் இன்னும் அவங்க பப்ளிக்காக வெளியே வரல. எப்படி வெளியே வருவாங்க? நீங்களே சொல்லுங்கள். இதை சொசைட்டி இப்படி தானே பார்க்குது. அவளாலன்னு சொல்லியே வந்து அவளை வந்து உட்காருது. ஒரு பொண்ணு எவ்வளோ தான் வந்து எழுந்துனுக்கு ட்ரை பண்ணாலும் நான் வந்து யாருமே டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த சொசைட்டியில் 20 வயசில் அவளோட 20ஸ்லேயே வந்து கார் வாங்கியிருக்கா. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு. அது ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் கார் வாங்கியிருக்காங்க. இதே ஒரு ஆம்பளை பையன் பண்ணியிருந்தால் அவனோட பெரிய சாதனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொண்ணு பண்ணால் அவள் எப்படி சம்பாதிச்சா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி கேவலமான உங்களோட பாய்சன் டங்கால தான் வந்து சொல்லுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாரு வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக வந்து இந்த ஒரு இதெல்லாம் வந்து கடந்து போயிட்டுருக்காங்கல்ல, ஏன் வந்து சப்போர்ட் இல்லை? கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். அதே சப்போர்ட் வந்து பாருக்கு பண்ணுங்க. ஏன் வந்து ப்ளேம் பண்ணுறீங்க? நேற்று கூட திவ்யா இந்த அரோராலாம் வந்து பேசிகிட்டு இருந்தா பாருக்கு வந்து கமருதீன் துணை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, கமருதீன் பாரு பேசினால்தான் தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க பாரு. இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க, இவ்வளோ அட்வான்ஸான ஒரு ஷோவில் இருக்காங்க. அப்போ கூட வந்து ஒருத்தர் பண்ண தப்புக்கு இன்னொருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்களா? அரோராக்கு மட்டும் விஜய் சேதுபதி சொம்ப தூக்கின்னு வந்தார்ல, என்டையர் ஹவுஸே வந்து சொல்லும்போது துஷாரால தான் வந்து அரோரா போனாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. பிக் பாஸ், விஜய் சேதுபதி எல்லாருமே வந்து சபை முன்னாடியே வந்து சொன்னாங்கல்ல, யார் போனதுக்கு யாரும் ரீசன் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டு வந்து ஏன் வந்து இவங்க குறை சொல்றது நிறுத்த மாட்டேன்றாங்க? இப்போ கண்டஸ்டண்டோட மைண்ட் செட்டில் இவ்வளோ பெரிய தப்பு என்ன? இவ்வளோ பெரிய தப்பு யூஸ்வலாக வந்து எல்லா ஷோலையும் நடக்கிறது தான். மலையாளத்தில் நடந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு டாஸ்க்னால் இப்படி தாங்க இருக்கும். கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தள்ளி விட்டதுக்கெல்லாம் வந்து அப்படியே 6 அடி தூரத்தில் இருந்து அப்படியே தள்ளி விட்டாங்க பாருங்க. அப்படியே கீழே வந்து கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்களா என்ன? ஒரு கீரல் கூட இல்லை. இத்தனைக்கும் அந்த அம்மா வந்து நடிப்பு அவ்வளோ நடிப்பு நடிச்சுட்டு இவங்கள வந்து பிளான் பண்ணி வெளியே தூக்கியிருக்காங்க. வெளியே தூக்கிறதுக்கு ஒரு ரீசன் பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி வாரத்தில் அரோராவை எப்படியாவது சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு கப்பு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி 2 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. சரி, நீங்கள் ஷோ ஃபார்மேட் விடுங்க. இப்போது வெளியே வந்து ஏன் வந்து இந்த மாதிரி திருப்பியும் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாய்சனான வேர்ட்ஸ்லாம் வந்து சொல்லி ஏதோ ஒரு பேர்லாம் போட்டு கூப்பிட்றாங்க. ஏங்க உங்களுக்கு என்னங்க அப்படி பெரிய வன்மம்? இப்படி பேசுகிறீங்களே, நீங்களாம் என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுகிறீங்க.
லவ் கண்டென்ட் தான் உங்களுக்கு பிரச்சனைனா கமருதீன் தான் லவ் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து கமருதீனை வந்து எதுவுமே ஒரு வார்த்தை கூட தப்பாக வந்து யாருமே ஏன் பேசலை? அதுதான் என்னோட கேள்வி. பாருக் அம்ரு ஃபேன் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க, அது வந்து போதன் ராஜ் வச்சுருக்காரு. ஸோ எனவே இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு தான் வந்து கமருதீன் கிட்ட இருந்து நான் சொல்லுவேன்.